நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எப்போது முருகராக மாறினார் என பாமக தலைவர் அன்புமணி கேள்வியை எழுப்பியிருக்கிறார். பழனியில் பக்தர்களிடம் முருகன் மாநாட்டு மலர் விற்கப்படுவதை சுட்டிக்காட்டி அன்புமணி இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்கள் வழங்கலாம். அர்ஷினி, வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எப்போது முருகராக மாறினார் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வினா எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையிலே பழனி முருகன் கோயிலில் வழிபாடு நடத்த செல்லும் பக்தர்களிடம் முருகப்பெருமான் வரலாறு என்று கூறி ரூபாய் 2700 விலை கொண்ட முருகன் மாநாட்டு மலர் கட்டாயமாக விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருப்பதாக அவர் தெரிவிக்கிறார். அதாவது பழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் செல்லக்கூடிய நிலையில் அவர்களிடம் இந்த புத்தகத்தை நீங்கள் கட்டாயம் வாங்க வேண்டும் என்று வற்புறுத்தி விற்பனை செய்யப்படுவதாக அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதைவிட கொடுமை என்னவென்றால், முருகன் வரலாறு என்று கூறி விற்பனை செய்யக்கூடிய நூலில் பெரும்பாலான பக்கங்களில் முதலமைச்சரை பற்றியும் துணை முதலமைச்சரை பற்றியும் மேலும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆகியோருடைய கருத்துக்களும் அவர்களது புகைப்படங்களும் தான் அதிக அளவில் நிரம்பி இருக்கின்றது. முருகருடைய புகழ் பற்றியோ முருகருடைய வரலாறு பற்றியோ அது பற்றிய விஷயங்கள் அதிக அளவிலே இடம்பெறவில்லை. ஆளும் தரப்பினருடைய வரலாறுகளும் அவர்களது புகைப்படங்களும் தான் அதிக அளவிலே இடம்பெற்றிருக்கிறது என்றும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். முருகன் வரலாறு என்ற பெயரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய புகழ் பாடுவதை காணும் போது முதலமைச்சர் எப்போது முருகராக மாறினார் என்ற வினா எழுவதாக பக்தர்கள் தெரிவிப்பதாகவும் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை ஊக்குவிக்க கூடாது எனவும் தமிழக முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த அறிக்கையை அவர் கொடுத்திருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.